அப்படி ஒரு சூழல் அமைந்தால் கூட அதற்காக கூட்டணியை விட்டு வெளியேறுவது என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை நிலைப்பாடுகளுக்கு முரணாக அமையாமல் இருக்க வேண்டும். அப்படிதான் நாங்கள் அது எந்த முடிவும் எடுப்போம். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில், மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரியாது, திமுக அதிமுக தலைமையிலான இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் இது அமையும், மோதலாகத்தான் அமையும். அதிமுகவோடு பாஜக இருப்பதனால் அதை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் அது அதிமுக தலைமையிலான அணி என்பதை விட பிஜேபி தலைமையிலான அணி என்கிற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. அவர்களும் அதை திட்டமிட்டு பிஜேபி தான் அதை லீட் பண்ணுதுன்னு திரும்ப திரும்ப அமித்ஷா வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிஜேபி தான் அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகியிருக்கிறார். அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். ஆக அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நாங்கள் 2 சீட்டாக குறைகிறோம், 1 சீட்டாக குறைகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை. ஆண்ட கட்சி இன்றைக்கு 65 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற கட்சி. அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா? முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா என்கிற இருவரும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இவர்கள் பயணிக்க முடியும்? எப்படி பயணிக்க துணிகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக, சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. சார், அதே போல் நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டீங்க, பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விசிக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்பொழுது திமுக கூட ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. திமுக பாமக கூட்டணி உறுதியானா திருமாவளவன் அந்த கட்சியில்? இது ஒரு யூகமான கேள்வி. இதுக்கு நான் 100 முறைக்கு மேலே பதில் சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப ஒரே பதிலை சொல்வதில் எனக்கு ஒரு சலிப்பு தட்டுகிறது. அதெல்லாம் அப்போது நடக்கும்போது கேளுங்கள் சொல்லுகிறேன். அதுதான் அது ஏன் அந்த யூகமான கேள்வி நடந்தால் அப்படிங்கிற கேள்வி எதுக்கு? அது வரட்டும், வந்தால். அதே போல கடந்த தேர்தல், அதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் விசிக்காது அங்கம் வகிக்காது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 100 முறை சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ 101வது முறை நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி விசிக்காதில் அங்கம் வகிச்சு இல்லையா? இப்போ அண்மை காலங்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். இல்லை, இடையில எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் 2011 பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணி நாங்கள் இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பாமக எடுத்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பல பாதிப்புகளுக்கு நாங்கள் ஆளாக நேர்ந்தது, அவதூறுகளுக்கு ஆளாக நேர்ந்தது. தனிப்பட்ட முறையிலே என்னையே குறிவைத்து கூலிப்படையினர் சுற்றி வளைக்கிற நிலையெல்லாம் உருவானது. அந்த மாற்றங்களுக்கு பிறகு நாங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளோதான்.
அதே போல் எப்பொழுதும் திமுகவை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் செஞ்சால் அவர் வந்து பிஜேபியோட ப்ரீ டீம் அந்த மாதிரி சொல்கிறது வழக்கமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமல் அரசியல் போகும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் தற்பொழுது கமல் வந்து திமுக கூட்டணி தான் மேல்சபை எம்பியாக இருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில் செயல்படும் போது இந்த விமர்சனம் வருது. இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்லை. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? பெரியார் எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்களில் எது முதன்மையாக இருக்குது? திராவிட கட்சிகளை அடித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. இப்போ அதே அரசியலை பேசினா அப்புறம் பி டீம் சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இது வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது. சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது. அதே அரசியலை வந்து மற்ற வேறு பேரில் வேறு வடிவத்தில் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுலேருந்து வர்றதான். இப்போ கமல்ஹாசன் வந்து திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல் இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அவர் இப்போ வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம். அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு, வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது. நாம் மையவாதம் பேசி நடுநிலையாக நின்றுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றம், பரிணாம மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். கடைசி கேள்வி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. பெரியாரை தன்னோட கொள்கை தலைவரை ஏற்றதை கொண்டு விஜய் தற்போது வரை எந்த ஒரு அறிக்கையும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இது குறித்து உங்கள் கருத்து? இந்நேரம் அவர் வெளிப்படுத்தியிருக்கணும், அல்லது அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை வந்து விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.